குட்டீஸ் இப்போ யாரோட ஃபோட்டோ மாட்டிகிட்டு இருக்கோம்? நம்மளுடைய முதலமைச்சர் யார்? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யார் சொல்லுங்கள்? விஜய், ஜோசப் விஜய். ஓகேவா? மேடம் நீங்களும் தான் வாங்க. ஃபோட்டோ ஓகேப்பா. எத்தனை மணிக்கு வர்றாங்க? மத்தியானம் சாப்பிடலாம் நல்லா பண்றாங்களா? பிடிச்சிருக்கா? சரியில்லை என்ன சொல்லுங்க, பேசலாம். சாப்பிடலாம் நல்லா பண்ணி போறாங்களா? இல்ல இல்ல வேண்டாம், நல்லா படிக்கணும் சரிங்களா? நல்லா படிச்சீங்கன்னா 10th 12th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தீங்கன்னா நம்ம சிஎம் யார்? தமிழ்நாடு முதலமைச்சர் யாருப்பா? சொல்லுங்க தைரியமா. தமிழ்நாடு முதலமைச்சர் யாரு? சொல்லுமா, எழுதுமா, சவுண்டா சொல்லு. கேட்டலப்பா, தமிழக முதலமைச்சர் யாருன்னு யார் சொன்னது? கேட்கும்போது நான் சொன்ன தைரியமா. பயப்படாதீங்க, ஏன் பயப்படுறீங்க? சரி, நல்லா படிங்க, நல்லா சரிங்களா? பாய். அந்த சைடு போட்டோ ஒரு வேலைக்கு அவன் வாங்குற அந்த ஸ்டைஃபண்ட் 3ஆ பிரிச்சுட்டா கூட ஒரு பங்கு அவன் செலவு பண்ணிக்கலாம், ஒரு பங்கு வீட்டுல அப்பா அம்மா கொடுக்கலாம், ஒரு பங்கு சேர்த்து வைக்கலாம். ஸோ இவ்வளவு இருக்கும்போது பசங்க வந்துட்டு நம்ம இப்படி ஒரு படிப்பை படிச்சு அந்த குடும்பத்தை காப்பாத்தி இந்த கிராமமும் நல்ல மேன்மைக்கு வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் அவ்வளவு பசங்களுக்கு அவேர்னஸ் பேரண்ட்ஸுக்கும் இல்லாம இருக்கு. நீங்க எல்லாரும் முயற்சி பண்ணீங்கன்னா கட்டாயம் முடியும். சரிங்களா? இந்த அட்மிஷன் வந்துட்டு வணக்கங்க, உட்காருங்க. உங்களுக்கு என்ன செய்யணும், என்னக்காக ஏற்கனவே யாரும் மாட்டுக்கிறாங்க. ஏற்கனவே வந்துட்டு கலெக்டரேட்ல இருந்து வந்தது. வந்த உடனே எல்லா அரசு அலுவலகங்களையும் வச்சாங்க. உடனே நாமளும் வச்சுட்டு அவங்க தகவல் சொல்லிட்டோம். இருக்கலாம் இருக்கலாம், நாம வச்சுட்டோம். சரி, உங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து நிறைய பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு வந்துட்டு சலுகைகள் இருக்கு. நமக்கு வருஷத்துக்கே பாத்தீங்கன்னா 2252 ரூபாய் தான் வருஷத்துக்கே நமக்கு வந்து ஃபீஸ். அது இல்லாம அரசாங்கத்துல இருந்து வரக்கூடிய சலுகைகள்லாம் இருக்கு. இந்த பிசி ஸ்காலர்ஷிப், எம்பிசி ஸ்காலர்ஷிப், எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப். இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா 1 இயர் இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க பசங்களுக்கு. அதாவது ஃபைனல் இயர் போகும்போது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு படிப்பான், தேர்ட் இயர் இண்டஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில இருந்து அவனுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும், வேர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப்ல இருந்து பணம் கிடைக்கும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு தகுந்தவாறு 17,000 18,000 அந்த மாதிரி கிடைக்குது, மாதத்துக்கு கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ இவ்வளோ பார்த்துட்டு தான் வரும். நோ வாய்ஸ்.
இதுதான் வருது பாத்தீங்களா? அப்படியே இருங்க. அப்படின்னு சார் முடிங்க. கொஞ்சம் கிராஸ் பண்ணு. அது மேலே இதோட பிசினஸ் பேசுறேன். முன்னாடி ஒரு டைம் ஜாஸ்தியாக இருக்குது. எங்கே அண்ணா கிளர்க் அண்ணா இந்த கண்ணாடி போட்டோ வச்சா தெரியுங்களா? ஓகே. எல்லாரும் கூட வெளியே போய் ஒரே போன்ல எடுங்க, எல்லா போட்டோவும் கலெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டோம். நல்லா பண்ணுங்க அண்ணா. அப்படியே ஒரே செய்யுங்க. அது போய்